உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். நீ அவர்களை விட மேலே இருக்கிறாய் என்று. போதிக்கும் போது புரியாத பாடம் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். யாரும் அவர்களாக கேட்காத வரை அறிவுரைகளை மட்டும் அள்ளி கொடுக்காதே. மற்றவர்களுக்காக இரக்கப்படுவதில் தவறில்லைதான். ஆனால் நீங்கள் ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓநாய்களுக்காக வருந்துவது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது. சிரித்துக்கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம். கவனமாக இரு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதுதான் யதார்த்தம். யாரையும் பழி வாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீர்வார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும். வாழ்க்கையில் வலிகள் என்பது எதிர்பார்ப்பதும் ஏமாறுவதும் தான். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். நாம் எதை அதிகம் நேசிக்கின்றோமோ அதை வைத்துதான் கடவுள் நம்மை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மை. உன் அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்குத்தான் உன் நிறைகள் மட்டுமே தெரியும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. சிலரிடம் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது. பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் உன் பல நாள் சோகத்திற்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். நடப்பது எதுவாயினும் நன்மைக்கே என்று கடந்து செல். நீ வெறுக்கப்படும் இடத்தில் ஒதுங்கி இரு. உன்னை கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போது நிதானத்துடன் இரு. நீ கஷ்டத்தில் இருக்கும் போது கலங்காமல் இரு. நீ வறுமையில் இருக்கும் போது வாடாமல் இரு. உன் மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையோடு இரு. நீ ஏமாற்றப்படும் போது கவலைப்படாமல் இரு. இவைகள்தான் நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்கள். ஒரு நல்ல உறவு என்பது நமது கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை ஆதரித்து எதிர்காலத்திற்கு ஊக்கம் தருவதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபத்தில் நீ உதிர்க்கின்ற வார்த்தைகளும் கோபத்தில் நீ எடுக்கின்ற முடிவுகளும் உனக்கு அழிவை தரும் என்பதை தெரிந்து கொள். உங்கள் வாயிலிருந்து உதிர்கின்ற வார்த்தைகள் சரியானதுதான் என்றாலும் அதனால் ஒருவரின் உள்ளம் உடையுமானால் அந்த வார்த்தையை உதிர்க்காமல் இருப்பதுதான் சிறந்தது என்பதை உணருங்கள். மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையையும் மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் என்பதை உணர்ந்து கொள். சூழ்நிலைக்கேற்ப தன் குணத்தை மாற்றிக்கொண்டே இருப்பவர்களிடம் சற்று ஒதுங்கியே இருக்க பழகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு தவளையை போல எங்கு எப்படி தாவுவார்கள் என்பது யாராலும் கணித்திட முடியாது. இவர்களை நம்பி வாழ்ந்தவர்களை விட நம்பி வீழ்ந்தவர்கள் தான் அதிகம். சிந்தித்து செயல்படுங்கள். யாரையும் திட்டாதீர்கள். யாருக்கும் சாபம் விடாதீர்கள். யாருக்கும் கெடுதல் நினைக்காதீர்கள். நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும். நாம் மனம் வருந்தினாலே போதும்.
நமக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். இங்கு நல்லவர்களாக இருப்பது தவறு இல்லை. ஆனால் நல்லது கெட்டது கூட தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு எதிர்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகிறது. எல்லோருடைய புன்னகைக்கும் பின்னாலும் மகிழ்ச்சி மட்டுமே இருப்பதில்லை. அதிகமான வலிகளும் வேதனைகளும் கூட இருக்கும். எவரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதே. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியவர்களை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. உன்னை சுற்றி உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை பாதுகாக்க உனக்காக கடவுள் ஒருவரை நிறுத்துவார். உன் எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால் கடவுள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்காக மனம் வருந்தி உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. மனிதர்களால் நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. உன்னை கெட்டவன் என்று நினைப்பவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அது அவர்களுக்கு தவறாகவே தோன்றும். அவர்களை திருத்த முடியாது. நீ மாறிக்கொள்வதே நல்லது. நீ உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையை போல் இரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மாற்றங்கள் உண்டாகும் போது அவற்றை ஏமாற்றம் என்று எடுத்துக்கொள்ளாதே. நீ சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் கூட இந்த வாழ்க்கையின் புதிய மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம். வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள், உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி. இதைத்தான் நவீன உலகில் மாறிவரும் மாற்றங்கள். தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வருகிறது. உண்மையில் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தை என்பது ஏணி போல. நாம் அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் நம் வாழ்க்கையில் பாடமாகவே வந்தவர்கள். நடக்கும் போது செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்திக் கொண்டேதான் இருக்கும், நீங்கள் உதறி தள்ளும் வரை. இவர்கள் ஏன் இப்படி என்று நினைப்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவதுதான் நிம்மதியை தரும். வாழ்கின்ற நாட்களில் கொஞ்சமாவது உங்களுக்கு பிடித்தபடி வாழ்ந்து விடுங்கள். பிறகு இறுதி நாட்களில் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட எதுவுமே இல்லாமல் போய்விடும். படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான். மனதை அழகுபடுத்துங்கள், வாழ்க்கை அழகாகும். நமக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுங்கள். நம்மோடு இருக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். இல்லாதவன் கூறும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு இந்த உலகில் மதிப்பு அதிகம். ஒரு நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் நல்ல பாடங்களை கற்றுத்தரும். எல்லா சூழல்களையும் எதிர்கொண்டு கடந்து செல்லுங்கள். பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம். ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்து சென்ற சிலவற்றை எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் திரும்ப பெறவே முடியாது. நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை. அதிகபட்ச நேர்மையாளனுக்கு இங்கு குறைந்தபட்ச கருணையை கூட காட்டுவதில்லை சில பாரபட்சமான மனிதர்கள். மரணத்தை மட்டும் இறைவன் ரகசியமாய் வைத்திருப்பதால் தான்
மனிதன் ஓரளவாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறான். சிலரிடம் அன்பாக இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அமைதியாக இருந்து விடுங்கள். அது பல பிரச்சனைகளை தோன்ற விடாமல் செய்துவிடும். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான வேறு ஒன்று இருப்பதாக அவனது மனம் நம்புவதுதான். எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மௌனம். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் மிகச்சிறந்த எதிர்வினை புன்னகை. ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருப்பான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவான். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. உன்னை வெறுப்பவர்கள் முன் எப்போதும் சிரிப்புடன் இரு, அதுவே உன் வெற்றி. தன்னிடம் உள்ள குறைகளை பிறர் கண்டுபிடித்து விடாதபடி வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது, அதுதான் நல்லவன். புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய், வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய். உலகத்தின் பார்வையை நம்மால் மாற்ற முடியாது. நம் பார்வையில், நம் பாதையில் நாம் தெளிவாக இருப்போம். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது நினைத்துக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்க்கும் நீ அவர்களின் முயற்சியையும் பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வாழ்க்கையில் நாம் எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி கொள்கிறோம், இல்லாவிட்டால் கற்றுக்கொள்கிறோம். தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே. தன்னந்தனியாக இருப்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் உலகில் வேறு யாரும் இல்லை. வாழ்வில் நீ சந்திக்கும் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே, வழியாய் எடுத்துக்கொள். இருப்பதை பற்றி கொள்ளும் பலசாலியாக இரு. இழப்பினை எதிர்கொள்ளும் தைரியசாலியாக இரு. உழைப்பு உடலை வலிமையாக்கும். நாம் எதிர்கொள்ளும் துன்பங்களே நம் மனதை வலிமையாக்கும். எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். பசித்த வயிறு, பணம் இல்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடங்களை வாழ்க்கையில் வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது. எதிரிகளை விட சில துரோகிகளே வாழ்க்கை பாடத்தை நமக்கு சரியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். மற்றவர்களை தட்டி கொடுக்க தேவையில்லை, தள்ளிவிடாமல் இருங்கள், அதுவே போதும் அவர்கள் முன்னேற. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்குதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. ஒருவரின் உறவில் அன்பை விட நம்பிக்கையே முக்கியமானது. நம்பிக்கைதான் அன்பை மேம்படுத்துகிறது. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கும் தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை. பிறகு ஏன் மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்கிறாய்? உனக்கு முன்னால் கைத்தட்டி சிரிப்பவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உனக்கு பின்னால் கைகட்டி நிற்கும் நிலை வரும். நான் யாரையும் நம்பியில்லை என்று சொல்பவர்கள் திமிர் பிடித்தவர்கள் போல தெரியலாம். அது உண்மை இல்லை. அவர்கள் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம் என்பதே உண்மை. எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்க்கை என்பது பந்தயம் அல்ல, ஓடிச் சென்று முதலிடம் பிடிக்க. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். ஒவ்வொன்றையும் அனுபவித்து ரசித்து நகர வேண்டும். உலகின் மதிப்புமிக்க பொக்கிஷம் நாம் சேர்த்து வைக்கும் பொன்னும் அல்ல, பொருளும் அல்ல, நம் மீது பாசம் கொள்ளும் உண்மையான உறவுகளே. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட முக்கியம் தன்மானம். வாழ்க்கையின் எது தேவையோ அது எளிதாக கிடைப்பதில்லை. எளிதாக கிடைக்கும் எதுவும் நீண்ட காலம் நிலைப்பதில்லை. மற்றவர்களின் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
மற்றவர்களுக்கு வலிக்கும் என்பதையாவது புரிந்து கொண்டால் போதும். எல்லா விதமான தேவையற்ற கேள்விகளுக்கும் சிறந்த பதில் அதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக கடந்து செல்வதுதான். அமைதியாக கடந்து போவதை நினைத்து கோழை என்று நினைத்து விடாதீர்கள். அமைதியாக கடந்து போவதற்குத்தான் நிறைய மன உறுதியும் பக்குவமும் வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி விடாதீர்கள். பிறகு பல இரவுகள் கண்களை மூடி தூங்கக்கூட முடியாதபடி செய்து விடுவார்கள். தாகம் தீர்க்கும் வரைதான் தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு உன்னுடைய தேவை இருக்கும் வரைதான் உனக்கும் மதிப்பு இருக்கும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், ஒவ்வொரு முறையும் நீ கேட்டு வாங்கும் அன்பு கடைசி வரை உன்னுடன் வருவதில்லை. சண்டை போட்டு பேசாமல் இருந்த காலம் போய் பேசினாலே சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். நேசிக்க தெரியாதவர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தாக்கும் எதிரிக்கு பயப்படாதீர்கள். ஆனால் உங்களை கட்டிப்பிடிக்கும் போலி உறவுகளிடம் எச்சரிக்கையாயிருங்கள். உண்மையான அன்பு கடைசி மூச்சு வரை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். போலியான அன்பு முடிவில்லாத வலியை மட்டுமே தரும். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உங்களை வாழ வைக்காது. இரண்டையும் உதறி தள்ளுங்கள். தைரியமும் நம்பிக்கையுமே நம்மை வாழ வைக்கும். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்போதும் நமக்கு திறந்தே இருக்கும். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாய் வாழ்வதே சிறந்தது. அச்சத்தை விடு, நம்பிக்கை கொள். வாழ்க்கை தீர்வு காண வேண்டிய புதிர்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக மாறிவிடும். உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். நீ முன்னேறி செல்வதற்கு தேவையான ஊக்கம் உன் கடந்த கால வழிகளில் ஒளிந்து இருக்கும். அப்படி ஏதும் இல்லை என்றால் நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம். உன்னால் முடிந்தவரை உன் வேலைகளை இன்றே நன்றாக செய். அப்போதுதான் நாளை அதைவிட நன்றாக செய்யும் ஆற்றலை நீ பெற முடியும். வாழ்க்கை மிகவும் குறுகியது, எனவே அதை மிக சிறப்பாக வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானது, அவற்றை சேகரித்து வையுங்கள். சிக்கனமும் சேமிப்பும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் என்பதை நினைவில் வையுங்கள். சிலருக்கு மன்னிப்பை கூட ஓரிரு முறைதான் கொடுக்க முடியும். ஒவ்வொரு முறையும் கொடுக்கும் போது நாம் குற்றவாளிகளை உருவாக்குகிறோம். செய்யும் வேலையை உனக்கு பிடித்தவாறு ஒரு முழு மனதுடன் செய். வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் அனுபவமும் நிம்மதியும் கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல் அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல் நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும், உன் சிந்தனைகள் சரியானதாக இருந்தால். உங்களுக்காக ஒரு கதவு அல்ல, 1000 கதவுகள் திறக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் ஒருபோதும் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்கள் மீது முழுமையான நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைதான் உங்களை சாதிக்க வைக்கும். நீ பேச முடியாத இடங்களில் உன் திறமையை பேசவிடு. வெற்றி உன்வசப்படும். எந்த ஒரு வெற்றியும் முடிவு அல்ல, தோல்வி வரும், காத்திரு. எந்த ஒரு தோல்வியும் இறுதியும் அல்ல, வெற்றி வரும், பொறுத்து இரு. இருளை நேசியுங்கள், விடியல் தெரியும். தோல்வியை நேசியுங்கள், வெற்றி தெரியும். உங்களை நீங்களே நேசியுங்கள், அப்போதுதான் உலகம் உங்களுக்கு புரியும். எப்போதும் நீண்ட நேரம் சிந்தித்த பின் பேசத் தொடங்குங்கள், அப்போதுதான் நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது விமானத்தில் பறந்து செல்வது அல்ல, நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதே. எல்லாவற்றையும் கடந்து வாழப் பழகுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. உன்னிடம் இல்லாதவற்றை பற்றி நீ யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னிடம் இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். உன்னிடம் இருப்பதை நீ நேசித்தால் உன்னிடம் இல்லாதவைகள் தானாகவே உன்னை தேடி வரும். கோழைகளும் முட்டாள்களும் தான் இதுதான் விதி என்று நொந்து கொள்வார்கள்.
ஆனால் ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களுக்கான விதியை அவர்களே உருவாக்கிக் கொள்வார்கள். நிராகரிப்புகளை கண்டு சோர்ந்து விடாதே. சிலரின் நிராகரிப்புகள் நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோல். ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம். உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள். வேறு ஏதாவது பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் எதையும் சாதிப்பார்கள். மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதே. அது உனக்கே ஆபத்தாக மாறிவிடும். துயரங்களை கண்டு துவண்டு விடாதே. நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நீ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும். கடைசி வரையில் உன் நம்பிக்கையை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரையில் கூட உனது வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல, உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான். வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்தும் நாம் தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவும் கெட்ட நேரங்களே. தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் வீரமும் உனக்கு ஏற்படும். அப்போதுதான் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியும். அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் அல்ல, நீ உனது இலக்கை அடைய நன்றாக உழைக்கும் நேரமே நல்ல நேரம். வாழ்க்கை சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் நொந்து கொள்ள வைத்து விடுகிறது. யாரையும் காயப்படுத்தவோ மரியாதை குறைவாகவோ நடத்தாதீர்கள். இன்று நீங்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கலாம், அதிகாரமிக்கவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று எப்போதும் உங்களுக்காக காத்திருக்கும். கவலை கொள்ளாதே. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. மற்றவர்களை குறை கூறும் அளவிற்கு இந்த உலகில் உத்தமர்கள் என்று எவரும் இல்லை. ஆகையால் மற்றவர்களை பற்றி பேசும் முன் தன்னை பற்றியும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். விரோத மனப்பான்மை இல்லாமல் எதை செய்தாலும் அது தடையில்லாமல் முழுமையாக நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதே. உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் கூட ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். உன்னை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களிடம் நீ விளக்கம் கொடுப்பதை விட விலகி நிற்பதே நல்லது. நல்லவனிடம் நீ கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகி விடாதே. தீயவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனிடம் சேர்ந்தும் விடாதே. உன்னை மதிக்கும் இடத்தில் மண்டியிடக் கூட தயங்காதே. உன்னை மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. வரக்கூடாத கோபங்கள் எப்போதும் சட்டென வந்துவிடும். வரவேண்டிய பொறுமை எல்லாம் முடிந்த பிறகுதான் வேறு வழி இல்லாமல் வந்து நிற்கும். எந்த இடத்திலும் வாழ வைப்பதும் வீழ வைப்பதும் இந்த இரண்டும் தான். மனிதனின் நாக்கு அப்படிப்பட்டது. வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை கூட ஒருபோதும் நீங்கள் கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். ஏனெனில் கஷ்டத்தின் வழி என்ன என்பது உங்களுக்கு தெரியும் என்பதால். யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் உங்கள் மனசாட்சியை ஒருபோதும் உங்களால் ஏமாற்றவே முடியாது. அது உங்களை குத்திக் கொண்டே இருக்கும். எப்போதும் உண்மையை பேசுபவர்களை விட அடுத்தவர்கள் நம்பும்படி பொய் பேசுபவர்களே இங்கு வாழ தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் என்பதே கசப்பான உண்மை. மன அழுத்தங்களை போக்க எப்போதும் தனிமையை தேடாதீர்கள். பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். இல்லையேல் மனதிற்கு பிடித்ததையாவது செய்யுங்கள். நீ செய்த தவறுகளை தவறு என்று உணர்ந்து உன்னை நீயே திருத்திக் கொண்டாலே போதும். நீ எவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தனது குறிக்கோளில் விடாப்பிடியாக உள்ள மனிதன்தான் வேண்டியவை எல்லாவற்றையும் பெறுவான். சிலருக்கு விரைவில் கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக கிடைக்கும். ஆனால் எல்லோருக்கும் கிடைத்தே தீரும்.